தனுஷ் நடித்து ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் ராயன். இந்த படத்தில் தனுஷ், காளிதாஸ், ஜெயராம், சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. தனுஷ் அவர்களே டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் வேறு லெவலாக போயிட்டு இருந்ததால் இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறையா கொடுத்ததால இந்த படம் உலக அளவில் பெரிய வசூலை வந்து குவிச்சிட்டு வந்தது. 100 கோடி வசூலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாண்டி பெரிய சாதனை படைச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸே வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தனுஷ் அவர்களுடைய படத்திலே அதிகமான ஒரு வசூல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 20 வருடங்களுக்கு மேலே தனுஷ் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் அவருடைய படங்கள் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரோ அந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் தான் அதிகமான வசூலை வந்து குவிச்சிருக்கு தான் அவருக்குன்னு. அதே போல் இந்த 2024 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8வது மாதமே வந்துருச்சு. ஸோ இந்த நிலையில் எவ்வளோ அதாவது உலகநாயகன் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நிலையில்